பாலக்கீரை அப்படின்னு சொன்னாலே நம்ம பொதுவாக வந்து பருப்பு கீரை போட்டு கடைவோம், பொரியல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சப்பாத்தியில் அரைச்சி அதை வந்து சப்பாத்தி சுடுவாங்க கலந்து. ஆனால் இதில் வந்து தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்பவே மாட்டீங்க. ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாலக்கீரையை எடுத்து இந்த மாதிரி லீஃபை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க கீரையை. அதை நல்லா வாஷ் பண்ணிட்ட அப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த தொக்குக்கு வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது என்ன ஒரு பேஸ்ட் அப்படின்னா, தக்காளி, வெங்காயம், புளி, பூண்டு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாய் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதிலே காரத்துக்கேற்ற வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது. நான் ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு உப்பை கொஞ்சம் போட்டுக்கோங்க. டேஸ்ட் வைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வந்ததும் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லப்போனால் தண்ணியை ஆட் பண்ணாமல் தான் இது கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், இது போட்டதும் பாருங்கள் தண்ணி வந்து மேலே வந்து நிற்கும். பாருங்கள், கீரை போட்டதும் கொதிக்க கொதிக்க வந்து தண்ணி வெளியே இதாகும், மேலே நிற்கும். அதில் அது ட்ரை ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சிங்க. நல்லா கொதிச்சு அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தொக்காட்டம் வந்துருச்சு. அதை எடுத்து நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.